வெல்கம் பேக். ஏவிகேர் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3340 மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக்டர்ஸ் டீசல் லீக் ஆகுது. இன்ஜின்லேருந்து எங்கே லீக் ஆகுது என்ன ஏதுன்னு செக் பண்ணுவோம். அதே போல் ஸ்டார்டிங் லேட் ஆகுது. இது பாருங்கள், லீக் ஆகுது பாருங்கள். வாங்க எங்கே லீக் ஆகுது என்ன அது அப்படின்றது இன்லெட் போர்டெலாம் கழட்டிட்டு செக் பண்ணுவோம். வாங்க கழட்டி பார்ப்போம். அது இன்ஜினுக்குள்ளே இருக்கிறதுனால கழட்டினா தான் தெரியும். மேலே இருக்கிற கவர்லாம் இன்லெட் மணி போல்ட்டை கழட்டுவோம். அதுக்குள்ளே நம்ம வீடியோ கண்டினியூ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூ வீடியோஸ்லாம் உங்களை சேரும். இது ஏன் லூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் இன்லெட் மணி போல்ட்டை அந்த சின்ன பீஸை லூஸ் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். அதனால தான் லூஸ் பண்ணோம். இதை பாருங்கள், லீக் ஆகுது பாருங்கள். இன்ஜெக்டர் பம்ப் லீக் ஆகுது பாருங்கள், எவ்வளோ லீக் ஆகிருக்கு. அதான் பைப் எதாவது லீக் ஆகும்னு நினச்சேன். ஓகே, கழட்டி செக் பண்ணுவோம். பாருங்க, இப்படி லீக் ஆகி எப்படி தேங்கி வெளியே ஒயர்லாம் கழட்டி விட்டுடணும். பம்பை கழட்டும் போது பேட்ரி ஒயரை கழட்டி விட்டு கழட்டணும். இது ஏன்னா ஷார்ட் ஆகும், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் என்றைக்குமே இன்ஜினில் எலக்ட்ரிக்கல் இந்த ஒயர் கழட்டும் போது பேட்ரி கழட்டி விடணும். பாருங்க, பம்பு இன்ஜெக்டர் பம்பு பாருங்க எப்படி டவுன் ஆகிருக்கு பாருங்க. கருப்பு ஓரிங் ஒன்று வரும், ஒன்று அந்த காப்பி கலரில் ஒரு ஓரிங் ஒன்று வரும். ரெண்டு ஓரிங் மாற்றணும். அந்த கருப்பு ஓரிங் போயிடுச்சுன்னா இன்ஜினுக்கு மேலே வரும், லீக் ஆகும். அதனால் ஓரிங் ரிக்வஸ்ட் பண்ணி வரணுன்னா லேட் ஆகும். அதனால் ஒரு இன்ஜின் கழட்டி வச்சுருக்கோம். இது நல்ல இன்ஜின், இது நல்ல இன்ஜினு. பிளாக் போயிடுச்சு, அதனால் இதை கழட்டி மாட்ட போகிறோம். செட்டாக அப்படியே பம்போடு சேர்த்து மாட்ட போகிறோம். ஓரிங் எடுத்தால் இதுவும் டேமேஜ் ஆகிடும். பாருங்க, ஓரிங் கம்பெனிலேருந்து மாட்டுறதுக்கு லேட் ஆகுன்ட்டு வண்டி சீக்கிரமாக கொடுக்கணுன்றதுக்காக பம்பே செட்டாக கழட்டி மாட்டுறோம். பாருங்கள் சைடில் லிவர் வச்சோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ லைட்டாக தூக்குனாங்க வந்துடும். எல்லாம் கழட்டி மாட்டி வச்சுது துரு பிடிச்சி போயிருக்கு. லைட்டாக வாஷ் பண்ணி மாட்டிடலாம். இது நல்லா இருக்குது ஓரிங், இது நல்லா இருக்குது. ஆனால் கழட்டினோம்னா டேமேஜ் ஆகிடும். கழட்டியும் போடலாம், டேமேஜ் ஆகிடும். அதனால் நமக்கு எல்லா பம்பும் லைட்டாக லீக் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வாஷ் பண்ணி டீசலில் க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். இந்த பம்பு கலிப்ரேஷனும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பம்பெலாம் கிரீஸ் தடவி அப்படியே புஷ் பண்ண வேண்டியதான்.
பம்பு எப்படி போயிடுச்சுன்னு கண்டுபிடினா ஒன்று கம்ப்யூட்டரில் கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து நாசில் கட் பண்ணால் தெரியும். ஒவ்வொரு நாசில் கட் பண்ணால் எது ஃபயர் ஆகலையோ அந்த பம்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன நம்ம மேனுவலில் பார்க்குறது அந்த மெக்கானிக், இல்லை மைனூட்டாக பார்க்கணுன்னா கம்ப்யூட்டர் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த பம்பு வேலை செய்யலை அப்படின்ட்டு. ஓகே, இது புஷ் பண்ண முடியல, லைட்டாக புஷ் பண்ணி டைட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து மேனுவல் பம்ப் வரும், இப்போல்லாம் டைரக்ஷன் இன்ஜெக்ஷன் கொடுத்து நமக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படி இருந்தும் நம்ம மேனுவலாகவும் வேலை பார்க்குறோம், கம்ப்யூட்டராக கொடுத்தாலும். இது நல்லா லூஸ் பண்ணி விட்டு அந்த ஒயர் எடுத்து விட்டால் வந்துடும். அதுக்குள்ளே பேட்டரியை கழட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரியை கழட்டி விட்டுருங்க. இன்ஜினில் எதை கை வச்சாலும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ஒயரை கழட்டி விட்டு அப்படியே எடுத்தால் வந்துடும். ஓஸ் இன்ஜெக்டருக்கு போகிற ஓஸை வந்து கழட்டி ஓரமாக லூஸ் பண்ணி ஓரமாக தள்ளி விட்டால் போதும். அது கேப் இருக்குது, அந்த கேப்பில் வச்சு உள்ளே புஷ் பண்ணால் அவ்வளோதான். புஷ் பண்ணிவிட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அந்த பொசிஷன் வர மாட்டிடக்கூடாது. அந்த பொசிஷன் ஒயர் உள்ள அப்படியே இருக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அந்த ஒயரை அப்படியே கழட்டி விடுறீங்க, அப்படியே மாட்டும் போது அந்த டைரக்ஷனில் அப்படியே இருக்கும். அந்த ஒயரு அப்படியே மாட்டிடலாம், மாறாது, ப்ளஸ் மைனஸ் மாறாது. மாறிடுச்சுன்னா பம்ப் ஒர்க் ஆகாது, அதையும் பார்த்துங்க. அதெல்லாம் லூஸ் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைப் எல்லாம் மாட்டிட்டு ஏர் எடுப்போம். பம்ப் பண்ணி அந்த டீசல்லாம் ஃபில் ஆகி இன்ஜெக்டர் கிட்ட வரும்போது அங்கே அந்த ஓஸ் மட்டும், அந்த நட்டை மட்டும் லூஸில் இருக்கணும். இன்ஜெக்டர் அதுக்கப்புறமா டைட் பண்ணிவிட்டு 2 முறை பம்ப் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். பம்பாண்டா டைட் பண்ணிவிடுவோம், இன்ஜெக்டராண்டா டைட் பண்ணாமல் வைக்கணும். மெயினாக அப்புறம் மெயின் லைன் வந்து ஃபில்டருக்கு போயிட்டு ஃபில்டர்லேருந்து பிளாக்குக்கு வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பம்பு மாட்டுறது, ஃபியூல் பம்பு மாட்டுறது, அதெல்லாம் அந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனல்லே இருக்குது, பாருங்கள். பம்பு எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு பாருங்கள். பம்பாண்ட டைட் பண்ணிவிட்டு இன்ஜெக்டராண்டா வந்து லூஸில் இருக்கணும் ஏர் எடுக்கிறதுக்கு. செவன்டீன் சைஸு பைப்பு டைட் பண்ணுறதுக்கு. பம்ப் பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நாசிலையும் வர டைட் பண்ணிடணும். பாருங்கள், ஏர் வந்து டீசல் வந்த உடனே ஒவ்வொரு பைப்பாக டீசல் வந்த உடனே டைட் பண்ணணும்.
லாஸ்ட்டாக ஒரு பைப் வந்து லூஸில் இருந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஏரெல்லாம் இருக்கிற கொஞ்சம் ஏரெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அது ஒன்று மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுருந்தா போகிறோம். ஓகே. அதுபோல் ஏர்லாம் வந்த பிறகு டீசல் வரும்போது டைட் பண்ணோம், செக் பண்ணி 1 by 1. எல்லாம் சுற்றுவாங்க. ஒழுங்காக நம்ம ஏர் எடுக்கலாம், இன்ஜின் சுற்றுவாங்க. பேட்ரி கம்மியாக இருந்தால் டவுன் ஆகிடும், அப்புறம் சீரிஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுபோல் டீசல் மட்டும் வந்த பிறகு டைட் பண்ணினேன். 5 இன்ஜெக்டரையும் டைட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் லூஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் ஏர் வந்தோடனே அதையும் டைட் பண்ணிட வேண்டியதான். 5 இன்ஜெக்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் என்னென்ன தெரியுமோ அத்தனையும் வீடியோ பதிவிடுறேன் நான். நிறைய பேர் டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. என்னால் பார்த்ததெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டார். அதாவது வந்து கீர் எப்படி ஏர் எடுக்கணும், கீர் ஒர்க் ஆகலை, ரிவேர்ஸு அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. அவர் ஹிந்தியில் பேசுனதுனால நம்ம ஃப்ரெண்டை வச்சு எப்படி ஏர் எடுக்கணும், என்ன ப்ராப்ளம்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரிவர்ஸ் கீர் விடாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கார் பாவம். இது எல்லாமே வந்து இன்லெட் பண்ணி போல்ட்டு கழட்டினோடனே உள்ள மண்ணாக இருக்கும். ஹெட்டில் வந்து துணியை வச்சுட்டு எல்லாம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பம்பெல்லாம் கழட்டுங்க, செக் பண்ணுங்க. ஓகே. இன்ஜெக்டரு, அதாவது வந்து ஹெட்டில் வர ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் துணியை வச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா இது போல் க்ளீனாக இருக்கும். எந்த இது கழட்டினாலும் பயங்கர அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 2 இன்ச்சுக்கு மண் இருக்கும். பார்த்துங்க எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எது ஃபால்ட்டு எதை பார்க்குறதுக்கு எல்லாமே. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்குது. நான் எப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ என்ன நினச்சேன். ஆனால் இன்ஜின் நல்ல இன்ஜின் தான். அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் ஓட விட்டு செக் பண்ணுவோம் ஏதோ லீக் ஆகுதான்னு. எல்லாம் புது பம்பு. அது என்ன ஒரு 5 years ஓல்டு தான் இது. லீக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஏன்னா ஆகாது. அது புது பம்பு, நல்லா இருந்தது ஓரிங்களாம். ஓகே, இதுபோல் ஓரிங் வந்து வாங்கிட்டு வர சொன்னால் ஓரிங் மட்டும் தனியாக கிடைக்கும். வாங்கிட்டு வந்து ஓரிங் மட்டும் மாற்றலாம். எங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, ஏன்னா அந்த இன்ஜின் வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் பம்பு செட்டாக கழட்டி மாட்டுவோம் அப்படின்னு மாட்டிட்டேன். ஓகே ஓகே இந்தப்பா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இன்லெட் மணி போல்டு ஃபிட் பண்ணிவிடுவோம்.
அவ்வளோதான் இன்லெட் பண்ணி போல்ட். அவ்வளோதான் 5 போல்டு இருக்கும். 5 போல்டு. இந்த சின்ன பீஸு டர்போக்கு வர பீஸு இதுதான் வந்து சும்மா 2 என்னாண்ட கிளீப் லூஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அண்ணாண்ட 2 கிளீப்பு லூஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இன்லெட் பண்ணி போல் தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கஷ்டம், அது வராது. அதுக்கு தான் அது அந்த டர்போ 2 கிளீப்பை வந்து லூஸ் பண்ணி விடுறது, வேறு எதுக்கும் இல்லை. அந்த பிட்டு வெளியில் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்த நல்ல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டோடு வரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.